தமிழ்நாட்டில் எங்கெங்க சாதி இருக்கு? பெரியார் தமிழ்நாட்டில் சாதியவே ஒழிச்சிட்டாரு. இவ்வளவு தகுதிகள் இருந்துமே கவின்குமார் நேற்று படுகொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய சாதி. இந்த சுர்ஜித் அந்த பெண், இவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எஸ்ஐ. அதே மாதிரி அவங்க அப்பாவும் ஒரு எஸ்ஐ. அதனால இவங்க 3 பேருமே சேர்ந்து திட்டமிட்டு தான் இந்த படுகொலையை நடத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கவின்குமார் ஓடும் பொழுது சுர்ஜித் மிளகா பொடியை தூக்கி அவர் மேல போடுறாரு. எங்க சாதி பொண்ணை நீ எப்படி காதலிக்கலாம் அப்படிங்கறதா இங்க ஒரே கேள்வியா இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கெங்க சாதி இருக்கு? பெரியார் தமிழ்நாட்டில் சாதியவே ஒழிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே சர்நேம் போடுறதே கிடையாது. அதாவது அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறது கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லை, ஜாதி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வட மாநிலத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க? தமிழர்கள் சர்நேம் யூஸ் பண்றது இல்லை, அதனால அவங்க ஜாதி பார்க்கறது இல்லை போல அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்குமே சாதி ஒவ்வொருத்தவங்க மனதிலும் வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறத நேற்று நடந்த அந்த படுகொலை சம்பவம் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டியிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐடி ஊழியர் கவின்குமாரனுடைய அந்த படுகொலை. அந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, அந்த படுகொலை எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் கவின்குமார். இவருடைய தந்தை ஒரு விவசாயி, விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. கவின்குமார் சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். நல்லா படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே ஐடியில் வேலை கிடைக்குது, லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறாரு. இவ்வளவு தகுதிகள் இருந்துமே கவின்குமார் நேற்று படுகொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய சாதி. அவர் ஸ்கூல் படிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுடைய தம்பியான சுர்ஜித்தும் இவங்க கூட தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சுர்ஜித் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதாவது கவின் எங்க அக்கா கூட நெருங்கி பழக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு சின்ன வயசுல இருந்தே. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்க வர தொடருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சுர்ஜித்தினுடைய அக்கா இருக்காங்கல்ல, கவின்குமார் லவ் பண்ண பொண்ணு, அவங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனையில வேலை பார்க்குறாங்க. அந்த சித்த மருத்துவமனைக்கு கவின்குமார் அடிக்கடி வர்றாரு. அவங்க உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவமனைக்கு தான் கூட்டு வர்றாரு. அதே போலதான் நேற்று அந்த சித்த மருத்துவமனைக்கு தன்னுடைய தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கவின்குமார் கூட்டு வர்றாரு. மதியானம் போல வர்றாரு. அப்போவுமே அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு போல. ஸோ இந்த தகவல் அறிந்த சுர்ஜித் நேராக மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. ஆனாலுமே கவின்குமார் கேட்கல. அவர் இந்த பெண்ணை விட்டு விலகி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதனாலதான் இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. இதுல சுர்ஜித் ஒரு இளம் வயதை சேர்ந்தவர், அதனால வயசு கோளாறுல மெச்சூரிட்டி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. இந்த சுர்ஜித் அந்த பெண், இவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எஸ்ஐ. அதே மாதிரி அவங்க அப்பாவும் ஒரு எஸ்ஐ. 2 பேருமே மணிமுத்தார் பெட்டாலியன்லையும் ராஜபாளையம் பெட்டாலியன்லையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே இந்த காதல் பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவங்க 3 பேருமே சேர்ந்து திட்டமிட்டு தான் இந்த படுகொலையை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பிளான்டு மர்டர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா கவின்குமார் ஓடும் பொழுது சுர்ஜித் மிளகா பொடியை தூக்கி அவர் மேல போடுறாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரால் ஓட முடியாது. அவர் நிலை குலைஞ்சு போயிடுவார். அப்படி நிலை குலையும் பொழுது அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க திட்டமிட்டு தான் இவரை சரணடைய வச்சிருக்காங்க சுர்ஜித்தை. ஸோ காவல்துறையினர் சுர்ஜித்தினுடைய பெற்றோரையும் கைது செய்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசாரணைகள் மூலமாக பல உண்மைகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு. இதில் அடிப்படையாக சுர்ஜித்தினுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நமக்கு தெரியறது ஒன்று தான், எங்கள் சாதி பொண்ணை நீ எப்படி காதலிக்கலாம் அப்படிங்கிறதா இங்க ஒரே கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான சாதிய ரீதியிலான படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க புல்லட்ல போனாங்க அப்படிங்கிறதுக்காக தாக்கப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க கபடியில ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தாக்கப்படுறாங்க. தொடர்ந்து சாதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா ஆளும் கட்சியான திமுக இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகங்கள் இந்த சம்பவம் குறித்து, இந்த ஆணவ கொலை சம்பவம் குறித்து ஏதாவது விவாத நிகழ்ச்சியோ இல்ல ஏதாவது கண்டனங்களோ தெரிவிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் விட அரசியலை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் இந்த ஊடகங்கள்
ஒரு சார்பு நிலை எடுத்து தான் செயல்படுது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. என்னதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தாலும் சரி, சாதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது வாழ்க்கையில் முன்னேற அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இது போன்ற சம்பவங்கள் இன்னுமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையில் எடுத்து செயல்படுத்துது, இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. இன்னும் விசாரணை முடியலை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. விசாரணையின் முடிவில் தான் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் கவினுடைய குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் பங்கு இருக்குது, அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விசாரணையின் முடிவில் எது உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். அவங்க ப்ளஸ் அங்கே வந்துட்டு கரெக்டர் இந்த கேஸ் வாங்கினா இந்த கேஸ் நம்ம இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு இல்லையா, வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் வந்து எப்போவுமே வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கரெக்டர் தரப்போ சேங்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு தாசில்தாரும் ஏசி வந்து நிதி வேண்டாம், நீதி வேண்டாம். இல்லை அது வந்துட்டு நம்ம பண்ணிவிடுவோம். இது வந்து அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். நீதி தேவையான நீதி இருக்கு, அதை பண்ணிடுவாங்களா? நீதி வேணும், இது வந்துட்டு நம்ம எப்பவுமே நீதி வேணும், அவங்க கைதும் பண்ணணும். உங்க நீதி எனக்கு வேண்டாம். அவங்க குடும்பம் மேலான குடும்பம் சட்டப்படி வரணுமா? ஏன் இது நீதியும் அரசு வந்து அது மத்த நான் வாங்கிக்கிறேன். உறுதியா கவர்மெண்ட் பண்ண வேண்டாம், இல்ல மறுப்பேன், இல்ல வேண்டாம். எனக்கு நீதி வேணும், கைது வேணும். இதை நான் வாங்கவே மாட்டேன். இல்ல வேண்டாம், நான் வாங்கல. தலைவர் மேட்ட பேசிட்டு நாங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம். பண்ணாம வாங்க மாட்டேன். இந்த அரசு இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நடவடிக்கை கடுமையாக இருந்தால் மட்டுமே பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா தொடர்ந்து அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ பட்டியலின மக்களுக்காக நாங்கள் போராடுறோம், அடித்தட்டு மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இந்த விவகாரத்தை எப்படி அணுக போகுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க இந்த விவகாரத்தை எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.